உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதுல என்ன டாக்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் குழந்தையை காப்பாத்த 20 லட்சம் இல்ல 20 கோடி கூட கொண்டு வந்து கொட்டுவேன். அம்மா, நீங்க அந்த செக் புக். இங்க பாருங்க சார், உங்க ஃபேமிலி இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் கேக்குறேன், இவ்ளோ பணத்தை உங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமா? எங்க கிட்ட நீங்க கேக்குற பணம் இப்ப இல்லங்கிறது உண்மைதான் டாக்டர். இப்ப எங்க போவோம் நாங்க அவ்வளவு பணத்துக்கு? மாமா, நம்ம ஏதாவது பண்ணலாம். நீங்க குஷிக்கு ஆபரேஷன் பண்ண ரெடி பண்ண சொல்லுங்கம்மா, ப்ளீஸ்மா. இங்க பாருங்க மேடம், நான் எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்ய தான் நினைக்கிறேன். ஆனா குழந்தைக்கு அந்த ஆபரேஷன் பண்ண நான் குவாலிஃபைடா இல்ல. ஒரு வழி இருக்கு. குழந்தைய நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாம். டோன்ட் வரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நல்லா இருக்கும். ஆனா அங்க ஜனங்க ட்ரீட்மெண்ட்காக கியூல நிக்கணும். டாக்டர், நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வரவழைங்க அந்த டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆரம்பிங்க. நான் பணத்தை கொண்டு வரேன். நான் என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன் டாக்டர். நீங்க என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க போக ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். போங்களே டாக்டர் சார். சரி, நான் டாக்டர் வரவழைக்க ஏற்பாடு பண்றேன். மோகன், மோகன், என்ன மோகன் இது? இப்போ உடனடியா நாம அவ்வளவு பணத்தை எங்க இருந்து மோகன் ரெடி பண்ண முடியும்? பர்சான வீட்டை கூட நாம அடமானம் வச்சுட்டோமே. அத இப்போ வித்தா கூட வெறும் 4-5 லட்சம் தான் கிடைக்கும். எப்படி? தாமினி, தாமினி, தாமினி. தாமினி, நீதான் குஷிய கொன்னேன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. ஒரு வேலை பண்ணலாமா? இங்கிருந்து இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா மோகன் இருக்கிற கோவத்துக்கு நம்மளை கொன்னுடுவான். வா. நில்லு. தாமினி, என் குஷியை காப்பாத்து ப்ளீஸ். ப்ளீஸ் என்னோட குஷியை காப்பாத்து தாமினி. மோகன், மோகன், என்ன ஆச்சு? நீ அமைதியாக. முதல்ல என்கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லு. தாமினி, குஷிக்கு என்ன ஆச்சு? குஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல்ல இருந்து அவளை கூட்டிட்டு வர போனேன். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு கார் வந்து என் குஷியை இடிச்சு தள்ளிடுச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நிறைய ரத்தம் போயிடுச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கா அவ. வாட்? பாவம் குஷிக்கு. மோகன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. வந்து உள்ள உட்காரு. வா, நான் தண்ணி கொண்டு வரேன். தாமினி, நீ சீக்கிரம் வா ப்ளீஸ் ப்ளீஸ். மோகன், நீ பயப்படாத. இப்ப வரேன், உட்காரு. எல்லாம் சீக்கிரம் சரியாடுப்பா. அம்மா, இந்த ஆங்கிள் பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. இது கதையில பெரிய ட்விஸ்டால இருக்கு. இங்க பாரு, அவனுக்கு கொஞ்சம் கூட உன் மேல சந்தேகமே வரல. வரவே கூடாது, புரிஞ்சுதா? நீ ஏதாவது பண்ணி ஏதாவது பண்றேம்மா.
நான் பண்ற வேலையில மோகன் நிரந்தரமா எனக்கே சொந்தமாயிடுவான். என்கிட்ட ஒரு சாலிட் பிளான் இருக்குமா? என்ன மன்னிச்சிருங்க துளசி அக்கா. நான் குஷிய சரியா கவனிச்சுக்கவே இல்ல. என் கண்ணு முன்னாடி குஷி ஒரு வண்டி வந்து இடிச்சிடுச்சு. என்னால அவளை காப்பாத்த முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. ராதா, ராதா, ராதா ப்ளீஸ் கொஞ்சம் நீ அமைதியா இரு. இதோ பாரு, இது எதுலயும் உன்னோட தப்பு எதுவும் கிடையாது. நீ குஷி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல உனக்கு சக்தி இருந்திருந்தா நீ உன்னோட உயிரை கொடுத்து குஷியோட உயிரை காப்பாத்திருப்பது தெரியும் ராதா. உண்மையாவே இதுல உன்னோட தப்புன்னு ஒண்ணும் இல்ல. உன்னை விட ஒரு நல்ல அம்மா இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அக்கா, அக்கா உங்ககிட்ட குஷிய காப்பாத்த ஏதாவது வழி இருக்கும்ல? எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அக்கா நீங்க ஒரு ஆத்மாக்கா, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அக்கா ஏதாவது ஒரு வழியை உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல அக்கா, நம்ம குஷியை காப்பாத்துறதுக்கு. அக்கா எந்த வழியா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக என் உயிரை எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா குஷியை மட்டும் காப்பாத்திடுங்க. அக்கா ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது வழி இருந்தா அந்த டியூப் லைட் அப்படியே அணைஞ்ச மாதிரியே விட்டுருங்க. ஒருவேளை எந்த வழியும் இல்லைன்னா நீங்க அதை எரிய வைங்க. ராதா, புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராதா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.